பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமானாய் எப்படி நிற்க முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, பாவம் செய்யாமல் வாழ்ந்தால் நீதிமானாய் மாறிவிடலாம் என்று. இன்னும் சிலர் தான தர்மங்களை செய்வதனால் நீதிமானாய் மாறிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். இன்னும் சட்டதிட்டங்களை கை கொண்டால் நீதிமானாய் மாறிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய முயற்சினால, நம்முடைய பிரயாசங்களினால, தியாகத்தினால நம்மை நாமே நீதிமானாக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவினாலும் அவர் மேலே நாம் விசுவாசத்தை வைக்கும்போது நாம் நீதிமான்களாய் தேவனுடைய நீதி நமக்கு கிடைக்கிறதை பார்க்கிறோம், இலவசமாய் கிடைக்கிறதை பார்க்கிறோம். ஆம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறபடி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ராஜ்யத்தை மட்டுமல்ல, தேவனுடைய நீதியையும் தேட வேண்டும். ஆம், அவரை பற்றி நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் அவர் மேலே வைக்கும்போது, அவர் எவ்வளோ நீதியுள்ளவர், அவர் எவ்வளோ நீதியான காரியங்களை நமக்கு கற்பிக்கிறார் என்பதை நாம் வேத சத்தியங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வீணான பிரயாசங்கள், முயற்சிகளை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்முடைய விசுவாசத்தை அவர் மேலே வைத்து அவருடைய நீதியை நாம் சாய்ந்து அவருடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய நீதியிலே நாம் ஒளி பெறுவோம், ஜெயம் பெறுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின்படி எங்களுடைய ஆண்டவரே காரியங்கள் ஒன்றுமில்லை ராஜா, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர்தான் எங்களுக்கு நீதி, நீர்தான் எங்களுக்கு நீதியின் வெளிச்சம், நீதியின் சூரியன். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே வார்த்தையின் மேலே நாங்கள் சாய்ந்து ஆண்டவரே உண்மையே பற்றி கொள்ள, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க, உம்மை மேலே விசுவாசம் வைத்து ஓட எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.